அனைவருக்கும் எனது தாய் தமிழ் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னாக்கா, நம்ம திருச்சியில லைப்ரரி, தேசிய மாநில அளவுல நமக்கு லைப்ரரி இங்க இருக்கு. இந்த லைப்ரரி நிறைய பேருக்கு தெரியல. லைப்ரரியை நம்ம எல்லாரும் நல்ல முறையில பயன்படுத்தணும். நிறைய பேருக்கு இங்க ஃப்ரீயாவே, ரொம்ப இலவசமா நீங்க படிச்சுட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போகலாம். அது இல்லாம வீட்டுக்கு நீங்க எடுத்துட்டு போனோம்னா கூட உங்களுக்கு தேவையான புக்கை நீங்க எடுத்துட்டு போகலாம். இத பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், இதை பத்தி தெரியல, எப்படி உள்ள நுழையிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இப்ப மேடம் உங்களுக்கு சொல்லுவாங்க. நல்ல முறையில நீங்க பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ. இப்ப என்ன சார் சொல்லணும்? நான் பாலப்பன் பள்ளி ஆசிரியர். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்ட மைய நூலகம் 60 வருடங்களுக்கு மேலாக இங்கு பொதுமக்களுக்கான சேவையை நன்ற முறையில் ஆற்றிக்கொண்டு வருகிறது. ஆனால் இன்னமும் நிறைய மக்களுக்கு இந்த நூலகம் இங்க இருக்கிறதே தெரியல. இதை தெரியப்படுத்துறதுக்காக வேண்டி மேடம் கேட்டாங்க. அதை பத்தி நம்ம நூலகத்தை பத்தின தகவலை நான் இப்ப சொல்றேன். நம்ம நூலகம் இங்க 45,000 சதுரடியில இயங்கிட்டு இருக்கு. ரெண்டு தளங்களோட இயங்கிட்டு இருக்கு. கீழே தரைதளத்துல பாத்தீங்கன்னா பேப்பர் செக்ஷன், அதாவது நாளிதழ் பருவ இதழ் படிக்கிற பிரிவு, வீட்டுக்கு புக் எடுத்துட்டு போறதுக்கான லெண்டிங் செக்ஷன், மாற்றுத்திறனாளிகளுக்கான தனிப்பிரிவு, அந்த பிரிவுகளோட கீழ் தரைதளம் இயங்குது. முதல் தளத்துல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் செக்ஷன், ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, என்ன புக்ஸ் ரெஃபர் பண்றவங்களும் அங்க ரெஃபரன்ஸ் செக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸ் செக்ஷன் சில்ட்ரன்ஸ்க்கு, அதாவது குழந்தைகளுக்கான தனி பிரிவோட 2வது தளத்துல இயங்குது. மேல் தளத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கான ஆக்டிவிட்டிஸ், பெரியவங்களுக்கு வாசகர் வட்டம் மூலம் செய்யக்கூடிய அத்தனை ஆக்டிவிட்டிகளும் செய்ய போதுமான இடவசதியோட கான்பரன்ஸ் காலோட இந்த மாவட்ட மைய நூலகம் நம்ம தமிழ்நாட்டிலேயே முதன்மையான நூலகமா இயங்கிட்டு வருது. இந்த நூலகத்தை பாத்தீங்கன்னா மெம்பர் ஆகிறதுக்கு, அதாவது உறுப்பினர் ஆகணும்னு பார்த்தா ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ஒரு அடையாள அட்டையை கொடுத்துட்டு 30 ரூபா பணம் கட்டினா மெம்பர் ஆகிக்கலாம், வீட்டுக்கு புக் எடுத்துட்டு போய்க்கலாம். இந்த நூலகத்தை பயன்படுத்தி நிறைய மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு வராங்க. எல்லா தரப்பு மக்களை விட இப்போ அதிகமா பயன்படுத்திட்டு இருக்க அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கவங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாணவர்கள் தான். போட்டித் தேர்வுக்கு படிக்கிற மாணவர்கள் காலையில 8 மணியில இருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 400-450 மாணவர் அட் அ டைம் இங்க படிக்கிறதுக்கான போதிய இடவசதியும் அவங்களுக்கு தேவையான வசதி இங்க செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதுவே நமக்கு ஒரு பெரிய காட்ஸ் கிஃப்ட். இந்த இடத்துல இவ்வளவு ஒரு நம்ம எல்லாரும் போகக்கூடிய இடத்துல நமக்கு அமைஞ்சிருக்கிறது, நமக்கு அது கடவுளோட கிஃப்ட் தான். அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் நமக்கு எவ்வளவு செஞ்சாலும் நம்ம இங்க வாசகர் வட்டங்கிற ஒரு அமைப்பு மூலம் அவங்க எல்லாரும் நமக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் நமக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. நாங்க மட்டும் செஞ்சா இது வெளியில வராது. அவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நிகழ்வு, மாதாந்தோறும் நடக்கிற நிகழ்வுன்னு பாத்தீங்கன்னா மூத்தோர் முற்றம்ங்கிற நிகழ்வுல அவங்க ஒரு 60-70 பேர் கிட்டக்க அவங்களோட தகவல்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைப்பு கொடுத்து அவங்களோட தகவல்களை பரிமாறிக்கிறாங்க. அடுத்து மகளிர் முற்றம், மகளிருக்கான சிறப்பு நிகழ்ச்சியா அவங்க எதை பத்தி பேசுறோம்னு முன்னாடியே சொல்லிட்டு அதை பத்தி அவங்க விவாதம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்புறம் குழந்தைகளுக்கான செஸ் பயிற்சி வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை வாரந்தோறும் நடைபெற்று இருக்கு. இது எதுவுமே கட்டணமின்றி ஒரு சேவையாக தான் மக்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேவை எல்லாருக்கும் தெரியணும். இது ரெகுலரா வாரந்தோறும் வியாழக்கிழமை யோகா வகுப்பு நடந்துட்டு இருக்கு. இது தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது. இதை தவிர பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மார்ச் 8 மகளிர் தினம் அன்னைக்கு சிறப்பா கொண்டாடுவோம். ஏப்ரல் 23 புத்தக தினம் சிறப்பா கொண்டாடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா நவம்பர் 14 to 20 நூலக வார விழா, இதை சிறப்பா கொண்டாடுவோம். அடுத்து கோடை முகாம், மே மாசத்துல வீட்டுல பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு இதை ஒரு பயனுள்ள இடமாவும் மாத்தணும், அந்த பிள்ளைங்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியா மாத்தணுங்கிறதுக்காக வேண்டி மே மாசம் பூரா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை ப்ரோக்ராமும், குறிப்பா சொல்லணும்னா தமிழில் பிழையின்றி எழுதுவது எப்படி, தமிழில் பேசுவது எப்படி, பேச்சுக்கலை எப்படி, அதுக்கப்புறம் நாட்டுப்புற கலைகள் பத்தி, அதுக்கப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசுறது எப்படி, அதுக்கப்புறம் ஓரிகாமி ஓவிய பயிற்சி, அப்புறம் கதை சொல்லி நாடக பயிற்சி, அது மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து பயிற்சிகளும் மே மாதம் முழுவதும் நடைபெற்றிருக்கு. இது எல்லாமே செய்யறது எங்களோட வாசகர் வட்டம். எங்க வாசகர் வட்டம் பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே இது மாதிரி தலை சிறந்த வாசகர் வட்டம் இல்லைங்கிற அளவுக்கு பேர் வாங்கின வாசகர் வட்டத்தை வச்சு நாங்க இந்த ப்ரோக்ராம் எல்லாமே ரொம்ப நல்லபடியா பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி இது தொடர்ந்து நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி
அனைவரையும் இப்ப நம்ம கேட்டோம்னா நூலகமா அப்படி தெரியல, போத்தீஸ்னா தெரியுது, நூலகம்னா தெரியல. இந்த நூலகத்து பக்கத்துல போத்தீஸ் இருக்குது அப்படிங்கறது மாறணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க கேட்டாங்க. இதே மாதிரி இந்த தகவல் எல்லாரையும் சென்றடையணும்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் குழந்தைகள் தின அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். தமிழ்ல சொல்லிடலாமா? அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள்.